இன்றைய இறைவனின் வாக்கு, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:17. ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த வேத வசனம் நமக்கு ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும், அல்லது நித்திய ஒரு ஆறுதலாய் கூட இருக்கும் என்று நாம் சொல்லலாம், பார்க்கலாம். மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கியிருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையாக இருக்கிறது என்று இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆம் என் அன்பு தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக துன்பங்கள் துயரங்கள் உண்டு. அதை குறித்து நாம் கலங்கி கொண்டிருப்பதும் உண்டு. ஆம் என் அன்பு தேவஜனமே, யோபுவை நாம் பார்க்கும் பொழுது, யோபு என்கின்ற ஒரு மனிதன் வேதத்தில் வாழ்ந்ததே இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை நாமும் சந்திக்காமல் இருக்க மாட்டோம். ஆனால் யோபுவை போல பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, யோபுவை போல ஒரு உபத்திரப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. யோபுவோட மனைவி சொல்லுகிறார்கள், நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யோபுவோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தேவனை மாத்திரம் நம்பியிருந்தபடினாலே இருந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் போன பிறகும் தேவனை நம்பினதுனால மீண்டும் எல்லா ஆஸ்தியும் அந்தஸ்தையும் இரட்டிப்பான நன்மைகளாக பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன துன்ப துயரத்தில் இருக்கிறீர்கள் என்று எமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் என் அன்பு தேவஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான மேன்மையை நன்மையை கட்டளிடுவாராக. ஆமென்.